ஏம்பா குமார், அவங்க பேசுனதெல்லாம் கேட்டியாப்பா? ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வர நல்லா கேட்டப்பா. அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு புதகுயில தள்ளி சாவடிக்க வேண்டியதுதான். குமார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குற சொல்றியா? கேளுப்பா. உன் கேள்விக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன், கேட்குறியாப்பா? என்ன? எங்க வீட்டுல மொத்தம் 4 பசங்க. சரி. நான் தான் மூத்தவன். எங்க வீட்டுல இருந்து 3வது வீட்டுல ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டாரு. நான் என்ன பண்ணேன், 4வது தம்பி கூப்பிட்டு, டேய் அந்த கேள்வியை கேட்டுட்டு பதிலையும் கேட்டுட்டு வாடான்னா. ஆனா போனவன் வரவே இல்லப்பா. ஆமாப்பா. 3வது தம்பி கூப்பிட்டு, டேய் நீ போய் அந்த கேள்வியை கேட்டுட்டு பதிலையும் கேட்டுட்டு அவனையும் கூட்டிட்டு வாடான்னா. போனவன் அப்படியே போயிட்டான்ப்பா. 2வது தம்பி கூப்பிட்டு, டேய் நீ அந்த கேள்வியை கேட்டுட்டு பதிலையும் கேட்டுட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வான்னு அனுப்பினப்பா. சுத்தம்பா அவனுங்களும். லூசே, மூத்தவன் நீ போக வேண்டியதானே? நானும் போயிட்டா என்ன யாருப்பா கூட்டு வருவாங்க? உன் குடும்பமே கேள்விக்கு பலியான குடும்பம். கரெக்டுப்பா. ஒரே ஒரு கேள்வி கட்டி என் குடும்பத்தையே சதுர அடிச்சுட்டாங்களாப்பா. அதனால தயவு செஞ்சு என்கிட்ட கேள்வி மட்டும் கேட்காதப்பா. கேள்வி கேட்க மாட்டேன். இப்போ அவனுங்க பேசியிருந்தானுங்களே, இப்போ ஞாபகம் இருக்கா? அச்சோ, இப்போ ஃபேமிலி பற்றி பேசுறோம்ல, அதை மறந்துட்டோம்ப்பா. இதுதான் எனக்கு வேணும். வா, மண்டை பெருசா இருக்குது, டப்புனு விஷயம் வெளியே போயிடுது.